அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு தேவையான இன்ஜினியரிங் கல்லூரிகள் பற்றின தகவல்களையும் இன்ஜினியரிங் படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வந்தாச்சு, எல்லார் கையிலையுமே கட் ஆஃப்ங்கிறது கால்குலேட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீங்கள் வாங்கின கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்களுக்கு டவுட் இருக்குங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிகமாக விரும்புகிற டிபார்ட்மெண்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சார் என் கட் ஆஃபுக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம A to Z டீட்டெயில்ஸ் கவுன்சிலிங் பற்றி கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 190லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வாங்குகிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இல்லை பர்டிகுலராக இப்போ ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி சொல்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிங்கிறப்ப எல்லா கம்யூனிட்டி மாணவர்களுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் 200 கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னென்ன கல்லூரிகள் இடம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடங்கள் கிடைக்கும். ஸோ அந்த கிண்டி கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எய்டட் கோர்ஸும் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும், அதாவது எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணணும்னா 200 கட் ஆஃப்ங்கிறது தேவைப்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ். ஸோ அங்கே சேரணும்னாலுமே நம்மளுக்கு ஓசி கேட்டகரிக்கு 200 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தாங்க, அது எய்டட் கோர்ஸ் அங்கே கிடையாது. ஸோ அங்கேயுமே 200 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இந்த வருஷம் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இல்லை, 1315, பட் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு 199க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 199 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு லாஸ்ட் இயர் எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 198 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கடந்த வருஷம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 அந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆனது நம்மளுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. எய்டட் கோர்ஸஸே கிடச்சிருக்குங்க. அதுக்கடுத்து அதே 198 கட் ஆஃப்க்கு 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசிடி கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் 198 கட் ஆஃபுக்கு ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5008 மதுரையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கல்லூரியான தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எய்டட் கோர்ஸில் 198க்கு சீட்டுங்கிறது போன வருஷம் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், இந்த கோர்ஸ்க்கு 197க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூரில் 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற பிஎஸ்ஜி நிறுவனங்களோட ஒரு கல்லூரியில் 197க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 196 வரைக்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே 196க்கு 5008 மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் 196க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இடங்கள்ங்கிறது கிடச்சிருக்குங்க. இது போக 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது 196க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 195க்கு சென்னையில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கல்லூரியில் 195 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா 2615 ஜிசிஇ, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலமில் 195க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 194க்கு 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூருங்க, இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 194க்கு போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே 194க்கு 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 194 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே 194 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் சென்னையிலையும் இவங்களுக்கு சீட்டுங்கிறது
194க்கு முடிஞ்சிருக்கு. அதே 194க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 அங்கேயுமே வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 193 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் 193க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே 193க்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 192க்கு பார்க்குறப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 192க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 2718 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் போன வருஷம் 192 வரைக்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே 192க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் 192க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இதுபோக ஈரோட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் GCE ஈரோடு 2709 அந்த கல்லூரியிலுமே சீட்டுங்கிறது 192க்கு முடிஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூரில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 அங்கேயுமே 192க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 191க்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் 191 வரைக்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி பர்கூர் கிருஷ்ணகிரியில் 191க்கு ஓசி கேட்டகரி. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட் ஆஃப் தகவல்கள் எல்லாமே ஓசி கேட்டகரி. ஏன் ஓசி கேட்டகரியை சொல்கிறேன்னா ஓசி கேட்டகரிங்கிறப்ப எல்லா கம்யூனிட்டி மக்களும் எடுக்க முடியும் அப்படிங்கிறனால ஓசி கேட்டகரி வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே 191க்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கல்லூரியில் 191க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. 190க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் இந்த கல்லூரியில் 190க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதே சமயத்தில் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது 190க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் கடந்த வருஷம் 190லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரிகள், அதாவது ஓசி கேட்டகரியில் தான் சொல்கிறேன். இது போக பிசி இருக்குங்க, பிசிஎம் இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சி எஸ்டி. ஸோ இதை பற்றி சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஓசி கேட்டகரி வந்து சொல்லியிருக்கேன். மேலும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வெறும் 190 to 200க்கான வீடியோ மட்டும்தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் போடுவாங்க. பட் நம்ம வந்து ஈவன் நீங்கள் கடைசி கட் ஆஃப் வரைக்குமே நம்ம வந்து வீடியோஸுங்கிறது போட போகிறோம். உங்களுக்கு கண்டினியூஸாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.